குட் ஜாப். இத பிச்சிட்டு சீக்கிரம் டைம் இல்லம்மா. இவங்கிட்ட வேலை பாக்குறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். அப்புறமா பண்ணு நல்லா பண்ற. டேய் போடா. வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது. அது நல்லது. யாரு? நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். போடாங்க. கொஞ்சம் நல்லா கட் பண்ணு. உறிஞ்சிர வேணாம். நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. சௌந்தர்யா. ஆஹா ரெண்டு ஒரே டேபிள். நான் வந்திருக்குது. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி. Hi friends, Cook with Komali season 6 ஓட 18th எபிசோட ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இப்ப பாத்துருவோமா? யாரோட பேரிங் அட்வான்டேஜ் டாஸ்க்ல என்ன பண்ணாங்கன்றது பத்திலாம் நம்ம 17th எபிசோட்லயே பேசியாச்சு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர் யாரு, அதோட ஷெஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கினா அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் தான் ஸ்டார்டிங்லேயே போட்டு உடச்சிடலாம்னு நினைக்கிறேன். பிரியா ராமன் மேம் தான் இந்த தடவை ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினாங்க. லாஸ்ட் வீக்கும் அவங்க தான். ஸோ அவங்க இடத்த விடாம புடிச்சுக்கிட்டு இன்னும் நிக்கிறாங்க. ஓகே ஃபைன். 18th எபிசோட்ல என்னென்ன நடந்ததுன்னு ஷார்ட்டா பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்வான்டேஜ் டாஸ்க்ல கிட்டத்தட்ட 10 முட்டையை ஹாஃப் பாயில் போட்டு புகழ் அண்ட் ஷபானா இந்த பேர் தான் வந்து முதல் இடத்த பிடிச்சிருந்தாங்க. அநேகமா புகழ் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு குக்காவே வரலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட குக்கிங்ல அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். நோட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல ஒவ்வொருத்தரா வந்து அவங்க போட்ட முட்டை அதாவது ஹாஃப் பாயில ஜட்ஜஸ் கிட்ட ரிசல்ட்காக வச்சாங்க. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்த ஜட்ஜஸ் அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ணவங்க ஷபானா அண்ட் புகழ் தான் சொல்லிட்டாங்க. உமேர் தன்னோட முட்டைக்கு கார்னிஷிங்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாரு. நீ என்னதான் கார்னிஷிங் பண்ணாலும் நாங்க 2 மார்க் தான் தருவோம்னு 2 மார்க் தான் ஜட்ஜஸ் தந்தாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எந்த கண்டஸ்டன்ஸும் பெருசா சொல்ற மாதிரி அதிகமான முட்டைகள் போடல. போட்டு கீழே வேணா உடைச்சாங்க. ஹாஃப் பாயிலா எத்தனை பேர் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேர் தான். வேற ஷர்ஜன் சௌந்தர்யா ஒரு குக்கு தானா, ஒரு முட்டையை கூட பேலன்ஸ் பண்ண தெரியலன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இந்த சைட்ல சௌந்தர்யா அண்ட் லக்ஷ்மி மேம் பேர் ஹாஃப் பாயில் போட சொன்னா ஆம்லெட் போட்டு வச்சிருந்தாங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம சௌந்தர்யா கரெக்டா லக்ஷ்மி மேம் பார்த்து இவங்க தான் சார் குக்கு, ஆனா இவங்களுக்கு ஹாஃப் பாயில்னால என்னன்னு தெரியல அப்படின்னு கலாய்ச்சி விட்டாங்க. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? குரேஷி அண்ட் கஞ்சா கருப்பான ஹாஃப் பாயில்ல ஒண்ணு கூட கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு குரேஷி லைட்டா டென்ஷன் ஆகி வாய்ஸ் ரைஸ் பண்ண சார் ரொம்ப கோவமா ஆவேசமா எந்திரிக்க குரேஷி ஐயோ இல்ல சார் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உங்களோட கமெண்ட்டை நான் முழு மனசா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரங்கராஜ் ஷெஃப்பும் அப்படியே அமைதியாகி உட்கார்ந்தாரு. ஓகே கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? இந்த வீக் மெகா குக்கிங் சேலஞ்சா இருக்க போகுது. பாக்ஸ்ல என்ன ஒரு ஐட்டம் இருக்கோ அதை நீங்க முழுசா செஞ்சு முடிக்கணும், மிச்சம் வைக்காம செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க். உங்களுக்கு கொடுக்கப்பட போற நேரம் 2 மணி நேரம் தான். அதுக்குள்ள நீங்க கழுவுறது, சமைக்கிறது, பிரசன்ட் பண்றது எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஷெஃப் எல்லாம் சொல்லிட்டாங்க. கஞ்சா கருப்பனாவும் ஷாக் ஆகி நீங்க பாட்டுங்க 5 கிலோ கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படிங்க சமைக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் தெரியாது, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கோ நீங்க அதை ஃபுல்லா சமைச்சுதான் ஆகணும், உங்களுக்காக உங்க கோமாலிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கௌஷிக் சார் சொல்லிட்டாரு. கோமாலிஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வந்தாங்க. பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ராஜு சருக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்திருந்தது. அவரோட கம்பேர் பண்ணும்பொழுது இவருக்கு கொஞ்சம் கிளீனிங்லாம் ஈஸி தான், ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் சொரா மீன் வந்திருந்தது. ஐடி விவசாயி நந்தகுமார் அவர்களுக்கு டிராகன் லாப்ஸ்டர் வந்திருந்தது. கொஞ்சம் கஷ்டம் தாங்க, இதெல்லாம் எடுத்து போட்டு கிளீன் பண்ணி சமைக்கிறதுக்கே டைம் ஆயிடும். 2 மணி நேரம் உங்களுக்கு பத்துமான்றது டவுட் தான். நம்ம ஷபானா அண்ட் புகழ் பேருக்கு பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஸ்டெம் வந்திருந்தது. இதெல்லாம் சமைக்கலாமா அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு சமையல்ல அந்த லெவலுக்கு தான் தெரியும். சௌந்தர்யா அண்ட் ஷர்ஜனுக்கு ஒரு ஆட்டுக்காலே முழுசா கிடைச்சது. அதை தூக்கிட்டு நிற்கும் பொழுது சௌந்தர்யாவை பார்க்க பாகுபலி மாதிரியே இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி தோணலைன்னா என்ன மன்னிச்சிடுங்க. உமேர் லத்தீஃப்க்கு மட்டன் செஸ்ட் கிடைச்சது. மட்டன்ல எதை கொடுத்தாலும் உமேர் லத்தீஃப் பிரிச்சு மேய்ஞ்சிருவாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஐட்டம் வந்திருந்தது. கஞ்சா கருப்பனா குரேஷி பேருக்கு வந்திருந்தது பாத்தீங்கன்னா வஞ்சர மீன். அதை பார்த்த உடனேயே கஞ்சா கருப்பன்னா தலையை வெட்டி குழம்பு வச்சிருவோம், உடம்ப வெட்டி பொரியல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பிளானிங் அண்ட் பிளாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்து பயந்து போயிருந்த லக்ஷ்மி மேம் தன்னோட டப்பாவை மெதுவா ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு ஆனந்த பெருமூச்சு விட்டாங்க. அவங்களுக்கு வந்தது பரங்கிக்காய்.
நம்ம மெரினா சுந்தரி அக்காவுக்கு பெரிய நண்டு வந்திருந்தது. எப்படிங்க கரெக்டா எல்லாருக்கும் ஏத்த மாதிரியே வருது, வெஜ்ஜுக்கு வெஜ்ஜும் நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜும் இன்னும் புரியல. கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, அதாவது இது ஸ்கிரிப்டடா இல்லையான்ற மாதிரி. பிரியாராமன் மேம்க்கு ஒரு முழு கருணக்கிழங்கு வந்திருந்தது. ஆனா பிரியாராமன் மேமோட குக்கிங் இனோவேஷன் இருக்கே, சான்ஸே இல்லப்பா, சான்ஸே இல்ல, வேற லெவல். அப்படி என்ன பண்ணாங்கன்னு வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். குக் வித் கோமாளி சமையலுக்கு தடை இல்லாம இருக்குமா? சோ அந்த தடைக்காக அவங்க எடுத்துட்டு வந்த பொருள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலை அணைச்சிக்கிட்டே வேலை செய்யணும், பாலை வச்சு குதிச்சுக்கிட்டே போயிட்டு வரணும் அப்படின்ற கஷ்டமான டாஸ்க கொடுத்தாங்க. இது ரெண்டும் நடக்காம தெரிஞ்சோ தெரியாமலோ பாலை கீழே போட்டுட்டா நான் ஒரு லேம்ப் போஸ்ட்ல உங்களை கட்டி வச்சிருவேன்ப்பா அப்படின்னு ரக்ஷன் சொன்னாரு. எல்லாரும் குயிக்கா அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராமர் அண்ணாலாம் தன்னோட முழு முயற்சியை போட்டு ராஜுவை 7வது இடத்துல கொண்டு வரணும்னு உழைச்சாரு. நம்ம நந்தகுமார் எந்த பக்கம் இந்த லாப்ஸ்டரை பிரிக்கிறதுரா அப்படின்ட்டு வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. டாலி எனக்கு என்னப்பான்னு ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. புகழ் எப்பவும் போல ஷபானா கூட பயங்கரமா கடலை போட்டுட்டு பிக்கப் லைன்ஸை உதுத்துட்டு ஷபானாக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிமையாவே வேலை செஞ்சாருன்னு சொல்லலாம். இதெல்லாம் பெருமையா? சௌந்தர்யாக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்கான அந்த பரங்கிக்காயை வெட்டுறதை லட்சுமி மேம் கொடுத்தாங்க. பரங்கிக்காயை வெட்டுறேன்னு கையை அறுத்துக்கிட்டது தான் மிச்சம். அதுல லட்சுமி மேம் வேற ஓரமா சேரை போட்டு உட்காந்துட்டு அச்சுச்சோ கையை வெட்டிட்டியா, சரி பரவாயில்ல டைம் ஆகுது சீக்கிரம் வெட்டு அப்படின்ட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. இந்த சைடு பூவையார் அந்த பெரிய கருணக்கிழங்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் பிரியாராமன் மேம் தான் பண்ண போற டிஷ்ஷை பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பர்கர் பண்ண போறேன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போறேன், ப்ரௌனி பண்ண போறேன். நாங்க பாத்தீங்களா ஷாக் ஆயாச்சுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கோமாளிஸ்லாம் பால்ல தவி போய் தேவையான பொருட்கள் எடுத்துட்டு வரும்பொழுது சில பேர் விழுந்தாங்க, சில பேர் மூச்சு வாங்கினாங்க, சில பேர்கிட்ட வழிப்பறி நடந்தது. குரேஷி வேற இந்த பாலை வச்சுட்டு நான் போய் பொருள் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கோயம்பேடுக்கே நேரா போய் பொருள் வாங்கிட்டு வந்துருவேன் போல அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாரு. தங்கதுரையானா பாட்டு பாடிட்டே வேலை செஞ்சதும் சுந்தரி அக்கா அதை பார்த்து கோவப்பட்டதும் ஆலி கடுப்பாயிடக்கூடாதுன்னு உமேர் லத்திஃப் அவங்களுக்காக காத்து ஊதுனதும் சரி, விசிறி எடுத்து விசிறுனதும் சரி, செம ஃபன்னா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த சைட்ல இந்த புகழ் அண்ட் ஷபானா தான் ஏதோ புதுமண தம்பதிகள் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி தான் இருந்தது. எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு பர்சனலா கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்தது. வேலையை பாத்துங்க, எல்லா சீனுக்கும் காரணம் நீ தான். லட்சுமி மேம் ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஒரு குக்கு வந்தாலும் சரி, கோமாளி வந்தாலும் சரி, அவங்கள துரத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. டேய் போடா இங்க நிக்காதரான்னு வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. இப்படி வெறுப்பேத்தினா கோமாளிஸ்லாம் சும்மா விட்டுருவாங்களா? லட்சுமி மேம வெறுப்பேத்துற மாதிரி அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோரஸா பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை பார்க்க பாவமா இருந்தது. லாப்ஸ்டரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இதுல 45 நிமிஷம் லாப்ஸ்டரை கிளீன் பண்றதுக்கே அவர் எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சமையல் ஆரம்பிச்ச மாதிரியே தெரியல. டாலி அப்படியே கஞ்சா கருப்பண்ணா கிட்ட வந்துட்டு அண்ணான்னு ஏதோ பேசிட்டு போக, கஞ்சா கருப்பண்ணா என்னை ஏமா அண்ணான்னு கூப்பிடுற, அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்ல, டாலியும் அத்தான்னு கூப்பிட ரணகாலத்திலயும் ஒரு கிளுகிழுப்பு தேவைப்பட்டுச்சு அவருக்கு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இந்த பக்கம் பிரியாராமன் மேமுக்கு பூவையார் பாருங்க இல்லையா, அவர் விடாம பாட்டு பாடி பிரியாராமன் மேமுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துட்டு வந்தாரு. தன்னோட மட்டனை வெட்டினது இல்லாம சௌந்தர்யாவுக்கும் மட்டன் வெட்ட ஹெல்ப் பண்ணாரு. இதை பார்த்து டாலி நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவரோட வேலையே முடிக்கலையா, அதுக்குள்ள அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கு உமேரும் ரொம்ப ஸ்வீட்டா பாவையா பொண்ணுயா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் புகழும் ஷபானாவும் ஐயோ கத்திய கையால தொட்டா நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும், அதனால நான் கத்திய கீழே வச்சிருட்டுமா அப்படின்னு கேட்டு கத்திய அவங்க கீழே வச்சுட்டு போனதும், என்ன வேணும்னு சொல்லி என் உயிரை கொடுக்கட்டுமான்னு புகழ் கேட்டதும், உங்களுக்கு எல்லாம் ஃபன்னா இருந்ததான்னு சொல்லுங்க. அந்த பக்கம் டாலி கஞ்சா கருப்பண்ணா கிட்ட பாசமா அத்தான்னு கூப்பிட்டு போனாலும் திரும்பவும் வந்து குறைஷி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன இவர் அண்ணான்னு கூப்பிடாத அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்றாரு அப்படின்னு. குரேஷியும் கஞ்சா கருப்பண்ணாவை பார்த்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பெண்கள் அத்தான்னு கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும், இன்னொரு தடவை கூப்பிடுமா அப்படின்னு சொல்ல, டாலியும் செல்லமா அத்தான்னு கூப்பிட கஞ்சா கருப்பண்ணாக்கு ஒரே ஹாப்பி. உமேர் லத்திஃப் தான் ஒரு காம்படிஷன்ல சமைக்கிறோன்றதை மறந்துட்டு ஏதோ யூடியூப் சேனல்ல அவர் சமைக்கிற மாதிரி நடுவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே சமைச்சிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் புகழ் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன்ற மாதிரி லோட்டஸ் ஸ்டெம்ம தின்னா ஸ்லைஸா வெட்டிட்டு இருந்தாரு. மட்டன் காலை வச்சுட்டு சௌந்தர்யா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நான் இதை வெட்டியே ஆவேன், ஷர்ஜின் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் உன்னாலலாம் வெட்ட முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஷர்ஜின் நகர சொல்லிட்டு வெட்டினாரு. ஒரே வெட்டல்ல துண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வெக்கமே இல்லாம சிரிச்சுட்டு, நீ கரெக்டா பண்ணுவேன்னு தெரியும், சும்மா சொன்னேன் அப்படின்னு பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம்.
இந்த பக்கம் ஷெஃப் கௌஷிக் வர பூவையார் எனக்கு கையெல்லாம் அரிக்குதுன்னு சொல்ல, கௌஷிக்கும் கருணக்கிழங்கு க்ளீன் பண்ணா அப்படிதான்ப்பா கை அரிக்கும், என்ன தேயி அப்படின்னு சொல்ல, உங்களையே தேய்க்கிறேன்னு பூவையார் ரொம்ப பழைய ஜோக்கா இருந்தாலும் அதை பண்ணது காமெடியா தான் இருந்தது. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி மேம்க்கு சௌந்தர்யா ரொம்ப சின்சியரா உட்காந்து பரங்கிக்காய் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒர்க் ஸ்டேஷனை விட்டு போயிட்டாங்க. திரும்பி அந்த பக்கம் எட்டி பார்க்கலையே. திரும்பவும் பாலை ஒண்ணா வச்சுட்டே சமைங்கன்னு ரூல் வந்த உடனே எல்லாரும் அவங்கவுங்க பாலை தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒட்டி வச்சுக்கிட்டாங்க. இந்த சைடு டாலியோ உமேர் லத்திஃபோ செம ஜாலியா டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியாம ஆடும் பொழுது பாலை விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இளநீர் குடிக்கிறாருன்ட்டு கடுப்பாய் சுனிதா எனக்கும் கொடுக்கணும் பாருங்க அப்படின்னு கேட்க, நந்தா இந்தாமா அப்படின்னு அப்படியே பாஸ் பண்ண அவங்க மேல எல்லாம் இளநீர் தண்ணி ஊத்த 2 பேரும் சேர்ந்து பாலை விட்டுட்டாங்க. சோ இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். உமேர் லத்திஃபும் டாலியும் பாலை விட்டது பார்க்கலனாலும் புகழ் வந்து கூப்பிட்டு மாட்டி விட்டுட்டாரு. இருந்தும் அதை உமேர் லத்திஃபும் டாலியும் ஒத்துக்காததுனால ரக்ஷனே கிட்ட வந்து அந்த பாலை தட்டி விட்டு வாங்க பனிஷ்மெண்ட்டுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்துல கஞ்சா கருப்பண்ணா ரக்ஷன் பேரும் பாலை கீழே விட அவங்களையும் 5 நிமிஷம் வேலை பார்க்க விடாம கம்பத்துல கட்டி போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சோன்னா ரக்ஷன் தன்னோட வேலையை பார்க்கணும் இல்லையா, அதனால நேரா ஓடி போய் ஷபானா கிட்ட உங்ககிட்ட இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் இருக்கே, வின் பண்ணீங்கல்ல, சோ யாராவது 2 பேரோட ஒர்க் ஸ்டேஷன்ல போய் அவங்களோட வேலையை ஒரு 5 நிமிஷம் நிறுத்தலாம், இந்த பிளைண்ட் ஃபோல்டா அவங்க கண்ணில் கட்டலாம் அப்படின்னு சொல்ல, ஷரத் இந்த பக்கம் வந்து கண்ணை கட்டினாரு. இந்த மதுமிதா ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா, அவளுக்கு எதனா கொஞ்சம் மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல, நேரா புகழ் மதுமிதாவோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து மதுமிதா கண்ணையும் ஷரத் கண்ணையும் கட்டி விட்டுட்டு போயிட்டாரு. மதுமிதா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, விடவே இல்லை. 5 நிமிஷத்துக்கு நீங்க எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஷரத் நீ தானே சொன்னு ஷரத்தை போய் 4 அடி அடிச்சாங்க மதுமிதா. அப்படியே அவங்க போன அடுத்த ஒர்க் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சுந்தரி அக்காவோட ஒர்க் ஸ்டேஷன். சுந்தரி அக்கா நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க, அதனால உங்க கண்ணை நாங்க கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணை கட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்க வேலையை நிறுத்த சொன்னாங்க. கண்ணை திறந்து விட்ட அடுத்த செகண்ட் புயல் வேகத்துல மதுமிதா அவங்க சமையலை தொடங்கினாங்க. கஞ்சா கருப்பண்ணா கிட்ட பண்ண மாதிரியே சௌந்தர்யா லக்ஷ்மி மேம் கிட்ட சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சுந்தரி அக்கா இட்லியும் நண்டு குழம்பும் சீக்கிரமா முடிச்சிட்டதுனால அவங்க ஒர்க் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போய் இட்லியும் நண்டு குழம்பும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ராஜு ஏதோ டிஷ் செய்ய ஆரம்பிச்சு ஏதோ ஒரு டிஷ்ஷா அது முடிஞ்சதுனால அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பரங்கிக்காயை லட்சுமி மேம் கட் பண்றதை பார்த்து சௌந்தர்யா ஷாக் ஆயிட்டாங்க. இட்லி நண்டு குழம்பு சாப்பிட்டுட்டே மறுபடியுமா அப்படின்னு கேட்டுட்டு நின்னாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. இந்த சைடு ராஜு நாட்டுக்கோழி குழம்பு செய்யறேன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு டேஸ்ட்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாரு. நாட்டுக்கோழி கிரேவி செய்ய வந்து அது வேற என்னமோ ஆனதுனால நாட்டுக்கோழி 69 ஒரு பேரை புதுசா வச்சுட்டாங்க ராஜு அண்ட் டீம். சௌந்தர்யா பெருங்காயம்லாம் இவ்வளவு போடக்கூடாதுன்னு சொல்ல லக்ஷ்மி மேம் வாயமுடு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கோவமா கேட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து நான் திட்டுறது உனக்கு கோவம் வருதா அப்படின்னு கேட்க சேச்சா இல்ல அப்படின்னு சௌந்தர்யா கியூட்டா சொன்னாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு 2 மணி நேரத்துக்குள்ள சமையலை முடிச்சுட்டு எல்லாரும் ஸ்டெப் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை டைம்குள்ள சாப்பாடை முடிக்கலன்னா அவங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஞ்சா கருப்பனா டிஷ் தான் பிரசன்டேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. கஞ்சா கருப்பனா ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்ததாகவும் மீன் குழம்பு ரொம்ப தண்ணியா இருந்ததாகவும் ஃபீட்பேக் வாங்கினாரு. ஒரு முழு வஞ்சரத்தை வச்சுட்டு இவ்வளவுதான் டிஷ் செஞ்சாருன்றது வந்து ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் அதிருப்தி தான். அதனால இவர் இன்னும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காரு. இவருக்கு கிடைச்ச ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவா இல்ல. உமேர் லத்திஃப் மட்டன் ரோஹன் ஜோஷ் அப்படின்ற ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாரு. இவரோட டிஷ் பேர்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இவரோட டிஷ்க்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்கே கிடைச்சிருந்தது. ஷபானா அண்ட் புகழ் வந்திருந்தாங்க. அவங்களும் அவங்க சமையலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்ததா ஷெஃப் எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைச்சது. அடுத்து நம்மளோட என்னோட ஃபேவரட் பேரான ராஜுபாய் அண்ட் ராமர் அண்ணா எந்த நாட்டுக்கோழி குழம்பை எல்லாரும் வந்து மீன் குழம்புன்னு வம்பிழுத்துட்டு இருந்தாங்களோ அந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரங்கராஜ் ஷெஃப் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ ராமர் அண்ணா அண்ட் ராஜுபாய்க்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைச்சிருச்சு. அடுத்து சுந்தரி அக்காவோட நண்டு குழம்புல மசாலா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நண்டோட டேஸ்ட் ரொம்ப கம்மியாயிட்டதாகவும் சொன்னாங்க. ஸோ எப்போதும் சுந்தரி அக்காவோட கைமணம் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த சமையல்ல அது பெருசா எடுபடலைன்ற மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ சுந்தரி அக்கா லைட்டா சேட் ஆயிட்டாங்க. அடுத்து லக்ஷ்மி மேம் வந்தாங்க. அவங்க டிஷ்ஷுக்கு ஏக போக பாராட்டு டாப் நாட்ச்னு ஷெஃப் தாமுப்பா சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட ஓணம் சத்யா சாப்பிட்ட ஃபீல் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டாரு. லக்ஷ்மி மேமும் பயங்கர ஹாப்பி. பக்கத்துல கூப்பிட்டு தோலை தட்டி பாராட்டி அமிச்சாரு. அடுத்து சௌந்தர்யா அண்ட் ஷர்ஜன் பேர் இவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து கை கொடுக்காம போயிடுது. இந்த தடவை மட்டன் கொஞ்சம் வேகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் வாங்கியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பட் நாட் அப் டு த மார்க்குன்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஃபீட்பேக் கிடச்சிச்சு.
அதே மாதிரி ஐடி விவசாயியான நந்தகுமார் இவருக்குமே வந்து இந்த லாப்ஸ்டர் சமையல் வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாப்ஸ்டர் ஹார்டா இருந்ததுன்னு ஒரு ஃபீட்பேக். ஷெஃப் கௌஷிக்லாம் இன்னும் ஒரு படி போய் இது வந்து ஒரு ப்ரீமியம் டிஷ்ஷு, லாப்ஸ்டர்லாம் அவ்வளோ ஈஸியான பொருள் கிடையாது, அதை எப்படி சமைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணி சமைங்க, அதாவது அதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சமைங்கன்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஸோ இவர் கொடுத்த ஃபீட்பேக்லேருந்து ஒரு டவுட் என்னன்னா, இவங்களுக்கு என்ன டிஷ் சமைக்க போகிறாங்கன்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க போல இருக்கு, இவங்க வீட்லேயே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வராங்க போல இருக்கு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு கௌஷிக் சார் கொடுத்த ஃபீட்பேக்கை பார்த்து. அப்போ இங்கே வந்து கோமாளிஸை செலக்ட் பண்ண சொல்கிறதெல்லாம் என்ன கதை தானா? அடுத்தது மதுமிதா சொரா வச்சு கிட்டத்தட்ட 3 டிஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து அமர்க்கலமாக இருந்ததா ஷெஃப் எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அடுத்து பிரியாராமன் மேம் அவங்களோட இன்னோவேட்டிவ் டிஷ்ஷான பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ப்ரௌனி இதெல்லாம் பார்த்து ஷெஃப் எல்லாம் மிரண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ப்ரௌனியை பார்த்து, ப்ரௌனி இவ்வளோ சாஃப்டாக கருணைக்கிழங்கு வச்சு செய்ய முடியுமான்னு ஆடி போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்னோவேட்டிவாகவும் அதே டைமுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சமைச்சா ஷெஃபாலாம் என்ன பண்ண முடியும், கண்ணை மூடிட்டு இவங்க தான் ஷெஃப் ஆஃப் த வீக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிரியாராமன் மேம்க்கு தான் போச்சு. டேஞ்சர் ஜோன்லேருந்து ராஜு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ராமரனா சபதம் போட்ட மாதிரியே ராஜு பாயை கொண்டாந்து 7th பொசிஷனில் நிற்க வச்சுட்டாரு. சுந்தரி அக்காவுக்கு 6th பொசிஷனும், உமேர் லத்திஃப் அண்ட் ஷபானா இவங்க 2 பேருமே 4th பொசிஷனை ஷேர் பண்ணுறதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மார்க் தான் சொன்னாங்க. அடுத்து 2nd and 3rd பொசிஷன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் மதுமிதா அவர்கள். மதுமிதா தான் 18th மே வந்த எபிசோடில் மதுமிதா அவர்கள் தான் 2nd பிளேஸில் வந்தாங்க. இருந்தாலும் ஓவரால் ஸ்கோரில் அவங்க வந்துட்டு 3rd பிளேஸில் வரதுனால இப்போதைக்கு அவங்க 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த வாரமும் பிரியாராமன் மேமுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கிஃப்ட் ஹேம்பர்லாம் கிஃப்டாக கிடைச்சிச்சு. அதே போல் மதுமிதா அவர்களுக்கும் சில கிஃப்ட் ஹேம்பர்ஸ்லாம் கிடைச்சிச்சு. ஷெஃப் ஆஃப் த வீக் திரும்பவும் பிரியாராமன் மேமே வாங்கினதுனால கோல்டன் ஏப்ரன் அண்ட் கோல்டன் ஹேட் அவங்களுக்கே சொந்தமாக நிற்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த எபிசோடோட ஹைலைட். வரும் வாரங்களில் இந்த ஸ்கோர் போர்டு எப்படி மாறுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.